Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆமென். அழாதே என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அழாதே என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். இன்றைக்கி அநேக சூழ்நிலை நிமித்தமாக ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேகர் வேதனைகளோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் சில பேர் படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறாங்க, பிள்ளையோட வாழ்க்கையை நினைச்சு, புருஷனுடைய வாழ்க்கையை நினைச்சு, மனைவியோட வாழ்க்கையை நினைச்சு, வருமானம் குறைவு நிமித்தமாக, அநேகர் நம்ம நிந்திக்கிறது நிமித்தமாக, அவமானப்படுத்துகிறது நிமித்தமாக பலவிதமான போராட்டங்கள் நம்மை தொடர்ச்சியாக தாக்கும்போது அதை சமாளிக்க முடியாமல், அதிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கூட ரகசிய பாவங்களில் சிக்கி சேரக்கூடாத நட்புகளில் சேர்ந்து அந்த நட்புனால வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த கேடா நட்பு, கூடா நட்பு கேடா முடியும். அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில பேரோட பழகி அந்த நபர்களால் வந்தக்கூடிய பிரச்சனைங்க, இது எல்லாம் சில நேரங்களில் தீர்க்க முடியாதபடிக்கு கண்ணீர் வடிக்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. பெற்றோர்கள் முகத்துலையும் அப்படி தான் இருக்குது, பிள்ளைகள் முகத்திலும் அப்படி தான் இருக்குது. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கூட அநேக இடங்களில் பரிசுத்தவான்கள் அழுதார்கள் என்று வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அழுகிறதுக்கு பலனில்லாத அளவுக்கு பரிசுத்தவான் அழுதார். நல்லா கவனிச்சு பாருங்க, அழுறதுக்கே பலன் இல்லை, அப்படிலாம் அழுதாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கேயும் ஒரு சகோதரி அழுகிறதை காட்டுகிறார், ஒரு இடத்துல அன்னாள் அழுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. இப்படி வேதத்தில் அநேக இடங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அழுதார்கள். அழுது 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 அவனோட வாழ்க்கையில் கண்ணீரே அவளுக்கு உணவாய் கூட சில நேரத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதே சூழ்நிலையோடு நீங்களும் வந்திருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம். சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தாங்க முடியாமல் நீங்கள் கூட கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ அழாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழாதே என்று சொன்னவர் வெறும் அந்த அழாதே என்ற வார்த்தையோடு அவர் நிறுத்தலை. அங்கே அவர் என்ன செய்கிறார்? முதலாவதாக அழாதே என்று சொன்ன தெய்வம் அவர் என்ன செய்கிறார் என்றால், அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:12. அவர் ஊரில் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது ஏசப்பா நாயின்ற ஒரு ஊருக்கு போறார். எப்படி நமக்கு சேத்துப்பட்டு, வந்தவாசி, செய்யாறு, மணலி அப்படின்னு ஊர் பேர் இருக்கு, அந்த மாதிரி நாயின் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு ஏசப்பா போறாரு. ஏசப்பா போகும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே எதிர்த்தாப்புல வராங்க. என்னடா பார்த்தா ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு வாலிப பையன் இறந்துட்டான். அவனை தூக்கிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த பாடியை தூக்கிட்டு வரும்போது ஜனங்கள்லாம் அழுதுகிட்டே வராங்க. பார்த்தா ஒரு சகோதரி கூட சேர்ந்து அழுதுகிட்டே வராங்க. பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, தெய்வம் இல்லையா, அவர் சர்வ ஞானி இல்லையா, இந்த சகோதரி யார் என்னன்னு பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு விதவை, கணவனை ஏற்கனவே இழந்திருக்காங்க.
இந்த ஒரே பையன்தான் அவனுக்கு. நல்லா கவனிங்க, இந்த ஒரே பையனை இப்போ என்ன ஆயிட்டான், இறந்து போயிட்டான். இப்போ அந்த அம்மாவுடைய நிலைமை தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. எல்லாரும் வெகு ஜனங்க கூட இருந்தால் கூட தனிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. நல்லா கவனிங்க, இந்த நேரத்தில் தான் அந்த சகோதரியை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னார், மகளே அழாதே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருடைய கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சில பேர் தனிமையாக, எல்லாமே இருக்கும், வெகு ஜனங்க அந்த மகளோடு இருந்தாங்க, ஆனால் அவளுக்குள்ளே தான் தெரியும் நான் அனாதையாக இருக்கேன், என் புருஷன் போயிட்டான், என் பிள்ளை போயிட்டான், இன்றைக்கி நான் தனியாக இருக்கனே அப்படி. இன்றைக்கி ஜனங்க இருப்பாங்க, அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அடக்கம் முடிஞ்சவொடனே தூரத்து சொந்தம்லாம் அப்படியே ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, தப்பாலும் 900 பேர் காணாமல் போயிடுவாங்க. என்னங்கன்னா அதாவது தூரத்து சொந்தம், அவங்க வேலை வெட்டி எல்லாம் பார்க்கும். அடுத்து ஒரு 100 பேர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்க அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 90 பேர் போயிடும். மீதி 10 பேர் நம்ம கூட பிறந்தது, அக்கா அண்ணன் தம்பின்னு இருக்கும். அதுவும் அடுத்த ஒரு நாள் 2 நாள் போயிடும், இல்லை ஒரு வாரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு அந்த வீடை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அநேகர் எல்லாமே இருந்தும் கூட சில நேரங்களில் வெறுமை அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வெறுமை வரும்போது இந்த மகளை போல தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு வெறுமை இருக்கலாம். நான் தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு வெறுமை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த திருப்தி இல்லாத காரணம், அதாவது எதுவுமே இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, அப்படி இல்லை. அந்த வெறுமைக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு தனிமை, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல், எனக்குள்ளே ஏசப்பா இல்லைன்ற ஒரு ஃபீல் அப்படி இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அழதான் செய்வாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சகோதரியை போல தான் நாம் அழுவோம். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை நான் அனாதையை போல இருக்கிறேன்னு என்று சொல்லி வந்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். எல்லாரும் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு வெறுமை இருக்குது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதே அப்படி என்று சொல்கிறார். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது யாவீரு என்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு நல்ல ஒரு ஜெப ஆலய தலைவன். நல்லா கவனிங்க, அவனுக்கு ஒரு 12 வயசு பொண்ணு மரண அவஸ்தையாக இருந்தா. அவன் கதறி ஆண்டவருடைய பாதத்தில் விடுறான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அம்மா பையன் டெத்துக்காக அழுகுறாங்க, இந்த இடத்துல அப்பா மகளுக்காக அழுகுறாங்க. இன்றைக்கி இப்படி தான் இருக்குது குடும்பத்தில். அப்பா ஒரு பக்கம் அழுகுறாரு, அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. சில நேரங்கள் வாலிப பிள்ளைங்க, பையன் ஒரு பக்கம் அழுகுறான். ஏன் அழுகுறான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு. அதே போல் மக அழுவா, அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தைங்க அழுவாங்க, ஸ்கூலில் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. நல்லா கவனிங்க, பலவிதமாக எல்லாரையுமே இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா நெருக்கமாக தான் இருக்குது, வேதனையோடு தான் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த யாவீரு அவன் அந்த இடத்துல அழுகிறதை வேதம் காட்டி கொடுக்குறோம், தன் மகளுக்காக அழுகிறான். இன்னொரு இடத்த வாசிப்போம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெத்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்ல கவனிங்க, அலைந்து திரிகிறா. அது மாத்திரம் தொடர்ந்து வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியில் கீழே விட்டு பிள்ளையை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதா. கண் எதிர்க்க பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, வறட்சி. நல்லா கவனிங்க, எங்கே பார்த்தாலும் வனாந்தரம், தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. பிள்ளை சாக போது இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க முடியல, பிள்ளை சாகிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தூரமாக எடுத்து பிள்ளையை விட்டுட்டு ஒரு ஓரமாக நின்று கதறி கதறி அழுகுறா. நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலைலாம் நீங்கள் நல்லா கவனிங்க. பிள்ளைகளுக்காக பெற்றோர் அழுகிற ஒரு சூழ்நிலை. நல்லா கவனிங்க, இதெல்லாம் எங்கே எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அந்த அம்மா தன்னுடைய மகனுக்காக அழுகுறாங்க, யாவீரு தன்னுடைய மகளுக்காக. இங்கே ஆகார் என்ன பண்ணுறா, தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக அழுகுறான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் காட்டுகிறார். நல்லா கவனிங்க, குடும்பத்தில் வரக்கூடிய போராட்டம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, கணவனுக்கிட்ட வரக்கூடிய பிரச்சனை, மனைவி கிட்ட வர பிரச்சனை, இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க, நாயின் ஒரு விதவையை இயேசு கண்டார்.
யாவீரு ஏசப்பா கிட்ட வந்து தான் கதறி அழுதான். நல்லா கவனிங்க, இந்த ஆகார் கண்ணீர் விட்டு அழும்போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு கண்ணீர் இருக்கும். அது வரைக்கும் அழுததை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நாயின் ஒரு அந்த சகோதரி அழுததை பற்றி வேதத்தில் எழுதப்படலை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யாவீரு அதுக்கப்புறம் அழுதானா பார்த்துங்க, இல்லை. அதுக்கப்புறம் ஆகார் அழுதான எழுதப்பட்டிருக்கா பாருங்க, இல்லவே இல்லை. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அழாதே என்று சொன்னவர் நீங்களும் நானும் எதற்காக அழுகிறோமோ அந்த அழுகையினுடைய காரியங்களை ஏசப்பாவுடைய சமூகத்தில் எட்டுற வரைக்கும் தான், அவர் உங்களை விசாரிக்கிற வரைக்கும் தான், அவர் காதில் விழற வரைக்கும் தான், அவர் உங்களை பார்க்குற வரைக்கும் தான் உங்கள் கண்களில் அழுக தங்கும். அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா, அவங்க சத்தம் அவர் காதில் கேட்டுருச்சுன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அழாதே என்று சொன்னவர் உன்னுடைய அழுகைக்கு காரணமாக இருக்கிற உன் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய மகன் பிரச்சனையா இருக்கலாம், மகள் பிரச்சனையா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டின மாத்திரத்தில் அந்த அழுகைக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல உன் அழுகையை துடைக்கிறார். இனி உன் வாழ்க்கையில் அழுகையே இல்லாத அளவுக்கு கண்ணீரே இல்லாத அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழாதே என்று சொன்னவர் அழுகையை முற்றிலுமாய் மாற்றின ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் நம்ம வாசிப்போம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமா, நல்லா கவனிங்க, அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது யாரு? தாவீது தான். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஒரு ஜெப வீரன், தீர்க்கதரிசி, ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நல்லா கவனிங்க, ஒரு ராஜா, அபிஷேகம் பெற்றவன். நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல காரணம், இந்த அழுகைக்கு காரணம் என்ன? இவன் ஒரு இடத்துக்கு போய் வரான், அவனும் அவன் கூட சேர்ந்த ஒரு கூட்ட ஜனமும் போய் வராங்க. போய் வரும்போது அவன் விட்டுட்டு போன வீடாக இல்லை, பொண்டாட்டியை காணும், பிள்ளையை காணும், சேர்த்து வச்ச சொத்து பத்து எதுவும் காணும், பணம் காணும், நகை காணும், எதுவும் இல்லை. வீடுக்கு வெறுமையாக இருக்குது, ஏரியாவே காலியாக இருக்குது. நல்லா கவனித்து பாருங்க. அவன் கூட வந்தாங்க எல்லாருடைய உடைமைகள், அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் சத்துரு என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அழுகிறதுக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுது 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 கண்ணீர் வடித்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு இதே பாடுதான். நல்லா கவனிங்க, ஏதோ உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் மொத்தமாக ஏதோ டெண்டர் விட்டாங்க அழுகிறதுக்கு, எனக்கே பிரச்சனை பிரதர், என்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சால் யாருமே இல்லை, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக கர்த்தர் யாரையும் சோதிக்கிறதே கிடையாது. உங்கள் பலன் என்ன அவருக்கு தெரியும், இந்த பலனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பலனை தராரு. நல்லா கவனிங்க, இங்கே தாவீதுக்கு பலவிதமான நெருக்கம், பணத்தை இழந்துட்டான், பொண்டாட்டி இழந்துட்டான், இப்போ எங்கே போனாங்க, யார் எடுத்துகிட்டு போனாங்க, ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே தாவீது கண்ணீர் விட்டு அழுகுறான். நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, அனைத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கையுடைய காரியம் என்ன, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்காலமே ஒரு சூன்யம் போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்த ஸ்டெப்பு எங்கே எடுத்து வைக்கிறது, எப்படி போகிறது தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம். எதா இருந்தால் தானே ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கூட ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்ல. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு வேலைக்கு போனோன்னா கூட ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனோட நிலைமை எப்படி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல தாவீதை கல் எறியத்துக்கு உன்னால தாண்டா இந்த பிரச்சனை வந்தது சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா தாவீதையே சாவடிக்கிறதுக்கு கல் எடுத்து விட்டாங்க. நல்லா கவனிங்க, சில நேரங்களில் நாமளும் தான் எல்லாத்தையும் இழந்திருப்போம், நாமளும் தான் எல்லாத்தையும் தொலைச்சிருப்போம், நாமளும் தான் கஷ்டப்படுவோம். ஆனால் சில பேருடைய கோபம் நம்ம மேலே அப்படியே திரும்பும். எப்படி, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா, இவனால் தாண்டா வந்தது, இந்த சிஸ்டரால் தாண்டா வந்தது அப்படி சொல்லி தேவையில்லாமல் சில நேரங்கள் நம்ம மற்றவங்களுக்கு பகையாளியாக கூட ஆகும். நல்லா கவனிங்க, நீங்களும் இழந்தது போல தான் அவனும் இழந்தான். அதே போல் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து இருக்கலாம்,
வெறுமையான சூழ்நிலையில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், நீங்கள் அழுது அழுது உங்களுக்கு பலனே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டா. ஒரு வெத்துப்பட்டி அவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அந்த வெத்துப்பட்டியை கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், திருப்பிக்கிட்டான். அதுதான் வசனம், ஒன்றும் கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக அழாதே என்று சொன்ன தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமை, எல்லா போராட்டங்கள், எல்லா நிந்தைகள், எல்லா அவமானங்கள், எல்லா பகை, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற சூழ்நிலை எதுவோ அதையெல்லாம் திருப்பி கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழாதே என்று சொன்னவர் உன்னுடைய அழுகையை மாற்றக்கூடிய அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த தாவீதை போல நீ அனைத்து இழந்திருக்க, எடுத்த எல்லா ஸ்டெப்பும் ஃபெயிலியராக இருக்கலாம். ஒரு வேலையை தொடங்கி இருக்கலாம், அந்த வேலை ஃபெயிலியராக இருக்கலாம். ஒரு தொழிலை தொடங்கி இருக்கலாம், அந்த தொழில் ஃபெயிலியராக இருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஃபெயிலியரெல்லாம் இன்னையிலிருந்து கர்த்தர் சக்சஸாக மாற்ற போகிறார். உன் அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உன் தோல்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு இந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து இனிமேல் இதற்காக நீ கண்ணீர் வடியாதபடிக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 38:1-3 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து வேத வசனம் சொல்லுது. அவன் வியாதிப்பட்டுட்டான். வியாதிப்பட்டு அவன் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஊழியக்காரர் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கான், ஆஹா இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட்ரா, இன்னையோட நம்ம வியாதி நமக்கு சரியாயிர போகுது அப்படின்னு ஊழியக்காரரை சந்தோஷமா பார்க்குறான். இப்போ ஊழியக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமா, நல்ல கவனிங்க. ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்த்தா அங்க வந்த செய்தி என்ன, ஒரு துக்கமான செய்தி. நீ பிழைச்சிருவாடா, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்றாரா, வந்து ஜெபம் பண்ணி நம்மளை எழுப்பி விடுவாரு, நம்மளை தூக்கி விடுவாரு, வியாதியை சரியாக்கி விடுவாருன்னு எதிர்பார்த்த இடத்துல நமக்கு ஒரு முடிவுரை எழுதப்படுது. என்னன்னு, அவ்வளோதான்பா உன் சாப்டர் க்ளோஸ், இன்னையோட நீ சாக போகிற, அதனால் உன் வீட்டு விஷயத்தை ஒழுங்குபடுத்திக்கின்னு எந்த ஊழியக்காரன் வாயிலேருந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்த்தோமோ அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்போது உங்களால் என்னால் என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. மூணாவது ஒரு ஆள் யார் எழுதுறா? எசேக்கியா ராஜா. நல்ல கவனிங்க. வேதத்திலே 3 ராஜா, அருமையான ராஜா. ஒன்று தாவீது, இன்னொன்று யோசபாத்து, இன்னொன்று எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு அழுகுறான். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக இருந்ததை நினைவு கூறும் என்று சொல்லி கண்ணீரோடு அழுகும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய தீர்ப்பு மட்டும் மாற்றி எழுதப்படுது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அழுகிறாங்க, ஆனால் ஒரு சில பேருடைய தீர்ப்பு மட்டும் என்ன ஆகுது? மாற்றப்படுது. எந்த தீர்க்கதரிசி வாயால் கர்த்தர் சொல்லி அனுப்பிச்சாரோ, நீ இன்னைக்கு சாக போறடா, உன் வாழ்க்கை இன்னோட முடிஞ்சு போச்சு, உன் சாப்டர் முடிஞ்சிச்சு, எல்லாம் க்ளோஸு, அவ்வளோதான், இனிமேல் நீ எழும்ப மாட்ட அப்படின்னு சொல்லப்பட்டதோ, கர்த்தரே சொல்லி அனுப்பினதா இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்ப்புகள் மாற்றப்படுகிறது, சில அத்தியாயங்கள் மாற்றப்படுகிறது, சில சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. உங்களுக்காக கர்த்தர் திரும்ப காரியத்தை மாற்றுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அடைத்து கொடுக்கிற தெய்வம் அன்றைக்கு எசேக்கியாவோட வாழ்க்கையில மீண்டும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எங்க நீ செத்துருவேன்னு சொன்னாரா, அதே தீர்க்கதரிசி இப்போ வந்து என்ன சொல்றாரு, முற்றத்து கூட போகல, கூப்பிட்டு ஓ என் பிள்ளைக்கு சொல்லு, அவன் அழுகுறான், அவன் அழுக என்னால் பார்க்க முடியல, நீ போய் அவங்ககிட்ட திரும்ப போய் சொல்லு, நான் உனக்கு 15 வருஷத்தை திரும்ப கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஏசப்பா கிட்ட அழுதவங்க ஒருத்தரும் தோத்து போனதில்லை. அல்லேலூயா. மனுஷன் முன்னாடி அழுதவங்க தோத்து போயிருக்காங்க. மனுஷன் முன்னாடி அழுத யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான், நாண்டு கொண்டு செத்தான். ஆனா கர்த்தருக்கு முன்பாக அழுத பேதுரு திரும்ப
எழுந்து நின்னான், நடக்க ஆரம்பிச்சான், ஊழியக்காரனா மாறினான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கர்த்தருக்கு இந்த எல்லாருடைய கனெக்ஷனை நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க அழுதுருக்காங்க, எங்க அழுதுருக்காங்க? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதாங்க. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அழுதான். அந்த நாயின் ஒரு விதவை கர்த்தர் சமூகத்தில் அழுதப்பட்டா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த எசேக்கியா ராஜாவும் கர்த்தருடைய சமூகம், ஒரு வியாதி வந்தாலும் ஏசப்பா கிட்ட தான் போய் அழுறான். மனுஷன் முன்னாடி அழுவல, எல்லாத்தையும் இழந்துட்டா, ஏசப்பா கிட்ட முன்னாடி தான் போய் அழுகுறான். வீட்டில் ஒரு பிரச்சனை, பொண்ணோட பிரச்சனை, பையனோட பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, வருமான பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அழ வேண்டிய ஒரு இடம் எது? தேட வேண்டிய ஒரு இடம் அது ஏசப்பாவுடைய சமூகம் தான். இங்க விதைக்கிறவங்களுக்கு தான் அறுவடை, இங்க கண்ணீர் விட்டவங்களுக்கு தான் கண்ணீர் துடைக்கப்படுது. நீ எங்கேயோ போய் அழுவுறதெல்லாம் கர்த்தர் பார்க்கறதே கிடையாது. நல்லா கவனிங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 பேர் கண்ணீர் விட்டாங்க. அந்த 3 பேருடைய கண்ணீரும் கர்த்தர் என்ன பண்ணார்? துடைச்சார். அழாதே என்று சொன்னவர் அவங்களோட அழுகையை மாற்றினார், அவங்களோட சூழ்நிலையை மாற்றினார். அப்போது இன்னைக்கு இந்த சூழ்நிலை நம்ம மாறணும் அப்படின்னா, ஒன்று ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். 2வது அதுக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம் பாருங்க. சங்கீதம் 84:6 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. நீங்க அழுகிறது தான் உங்க அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன ஆகி போகுது? நீருற்றாய் மாறி போகுது. நல்லா கவனிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அழுகுறீங்களோ, எந்த இடத்துல வெக்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல வேதனைப்படுறீங்களோ, எந்த இடத்துல எந்த பிரச்சனைக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அதே இடத்துல உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குறது அந்த அழுகை தான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அழ அழ நீங்க யோசிச்சேங்க ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்ன? ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நீரூற்று திறக்கப்படும். ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நீரூற்று திறக்கப்படும். அந்த நீரூற்றை பார்த்த உடனே உங்கள் சூழ்நிலைலாம் மாறிடும், உங்கள் வேதனைலாம் மாறிடும், சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. அல்லேலூயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30:5 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும். நல்லா கவனிங்க. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நல்லா கவனிச்சுக்கலாம். இங்க சாயந்தரம் அழுகிற ஆளுக்கு விடிய காலத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? களிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ராத்திரி அழுத பாரு என் சமூகத்துல, அதுக்கு காலையில் என்ன பண்ணிடுறாரு ஆண்டவரே? பதில கொடுத்துட்றார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த நாள் விடியும் போதே விடுதலை. நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் சாயங்காலம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வரும்போது என்ன வருது? விடிய காலம் வந்துட்டு தான் அடுத்து பொழுதே விடியுது. அப்போ விடியற் காலையிலேயே உங்களுக்கு பதில். நல்லா கவனிங்க. சாயங்காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதிங்கன்னா காலையிலேயே பதில். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட அழாதீங்க, மனுஷங்கிட்ட தோற்று போகாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் தாங்க முடியலையா, போங்க, முழங்கால் படிக்கணுங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றி பாருங்கள். உங்கள் வேதனை எதுவாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், பிள்ளைக பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வருமான பிரச்சனையா, எல்லா சொந்தக்காரங்க மூலமாக வர பிரச்சனையா, வேலையில் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் கடைசியா. எரேமியா 31:9 வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். நல்லா கவனிச்சுங்களா. ஏசப்பா என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க என்கிட்ட வரும்போது அழுகையோட தான் வராங்க, கண்ணீரோட தான் வராங்க, ஆனால் நான் அவங்கள கைவிட்டுருவேன் அப்படியே சொன்னாரு. வழி நடத்துவேன். அப்புறம் என்ன சொல்றாரு? அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நல்லா கவனிச்சிங்களா. உங்களுக்குன்னு எங்க தண்ணி இருக்கோ, நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு எங்க கிடைக்குமோ அந்த இடத்துக்கு உங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? இடராதபடிக்கு, நீ விழுந்துடாதபடிக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாராம்? நடத்த போகிறார். அடுத்து வாசிங்க. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். ஆமா, நல்லா கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, என்கிட்ட நீ வரும்போது கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வர வரைக்கும் தாங்க துக்கம். வந்துட்டதுக்கு அப்புறம் நீ எந்திரிக்கும் போதே எப்படி தான் எந்திரிப்ப? வசனம் சொல்லுது, அந்நாள் அதுக்கப்புறம் துக்கமுகமா இருந்தது இல்லை. ஏன்னா கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டாரு, உன் அழுகையின் சத்தத்தை கேட்டாரு, உன் கண்ணீரை அவர் பார்த்துட்டாரு. இனிமே உனக்கு ஜெயம்தான், இனிமே உனக்கு ஆசீர்வாதம் தான், இனிமே உனக்கு மகிமை தான். உனக்கு கர்த்தர் வாசலை திறப்பார், உனக்கான நீரூற்றை திறப்பார்.
நீ மகிமையாக 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 ஆசீர்வாதமாக உன்னோட வாழ்க்கையை நடத்த போகிறாய். இன்றையிலிருந்து கர்த்தருடைய கரம் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எல்லாரும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணீரோடு வந்த நமக்கு இன்னைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இன்னைக்கு கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்க போறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, கதறினீங்களோ, ஏசப்பா எனக்கு ஒரு விடியல் தாங்கப்பா, ஏசப்பா என் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா, ஏசப்பா நான் அழறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறனே, என் கண்ணில் இருக்க ஈரமே இல்லையே, காஞ்சி போயிடுச்சு, அந்த அளவுக்கு அழுகிறனே, அப்படி நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கலாம். உங்கள் பிள்ளைக்காக அழுதுருக்கலாம், உங்கள் மகளுக்காக அழுதுருக்கலாம், உன் புருஷனுக்காக, மனைவிக்காக, உன் குடும்பத்துக்காக. பிள்ளைகளோட வாழ்க்கை நாறி போனேன். வசனம் சொல்லுது, மரியாள் ஏசப்பா கிட்ட வந்து அழுதா. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கல்லறை திறங்கப்பான்னு சொன்னா, வசனம் சொல்லுது நாருமே ஏசப்பா. பிள்ளைகளோட ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம், நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை நம்மக்கிட்ட வந்திருக்கலாம். ஆனாலும் அதையும் ஏசப்பா மாற்றுவார், அதையும் மாற்றுவார். செத்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் அழுகின சரீரத்தையும் மாற்றுவார், நாற்றத்தையும் மாற்றுவார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உன் வறண்டு போன சூழ்நிலையை மாற்றுவார், உன் வறட்சியை மாற்றுவார், உனக்கு இருக்கிற தாகத்தை தீர்ப்பார். நீ எதற்கு தாகமா இருக்கிறாயோ, எதன் மேல தவணமா இருக்கிறாயோ, எதை வாஞ்சித்து கொண்டு இருக்கிறாயோ, இந்த காரியம் வாழ்க்கையில நடந்தா எனக்கு நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறாயோ, அந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணி உன் கண்ணீரை துடைத்து இன்றைக்கு சந்தோஷமாக கர்த்தர் அனுப்புகிறார். விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கர்த்தருடைய சமூகத்தில் விதைத்தவன் அறுப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் இயேசப்பா எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டவன் அறுப்பான். இன்னைக்கு கர்த்தர் அறுவடையை காண செய்வா. கர்த்தர் இன்னைக்கு அறுவடையை காண செய்வா. என் அன்பு தேவ பிள்ளையே, நிச்சயம் உன் வியாதி மாறும், நிச்சயம் உன் சூழ்நிலை மாறும், நிச்சயம் உன் வெறுமை மாறும், உன் தனிமை மாறும், உன் பிரச்சனை மாறும். செத்து போன கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், செத்து போன உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், செத்து போன உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயம் நீ தழைப்பாய், நிச்சயம் நீ உருவாக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை உருவாக்குகிறவர் இதோ உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்களுக்காக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கேட்கிற எவனும் தன்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியா பெற்றுக் கொள்ளுகிறான். ஏசப்பாட்டு கேளுங்க, ஏசப்பாட்டு கேளுங்க, ஏசப்பாட்டு கேளுங்க. அவர்கிட்ட விதைங்க, அவர்கிட்ட விதைங்க, அவர்கிட்ட விதைங்க. மனுஷங்கிட்ட விழாதீங்க, மனுஷங்கிட்ட விழாதீங்க. ஆண்டவர்கிட்ட கரத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் மகிமையா மாற்ற போகிறா. அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர், ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், தாவீதோட கண்ணீரை கண்டவர், திக்கற்ற பிள்ளைகளோட கண்ணீரை கண்டவர் இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரையும் பார்க்கிறார், உங்களுடைய கவலைகளையும் பார்க்கிறார். அழாதே என்று சொன்னவர் அது அவளுக்கு மாத்திரம் அல்ல, கண்ணீரோடு வந்திருக்க என் சகோதரனை உனக்கும் சேர்த்துதான், என் சகோதரி அது உனக்கும் சேர்த்துதான். இது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்ல, கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ அழுது கொண்டிரா. உன் கண்ணீரை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறா. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு அதை மகிமையை பார்க்க போறேன், இன்றைக்கு அதை மகிமையை பார்க்க போறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். உங்களுக்கு நிறைவேறும். நீ விசுவாசித்த உனக்கு நிறைவேறும், இன்னைக்கே நிறைவேறும். நீ கண்ணீர் எதுக்கெல்லாம் விட்டு இன்னைக்கே அதுக்கு பதில பார்ப்பாய். என் சகோதரனை நீ பார்ப்பாய், என் சகோதரியை நீ பார்ப்பாய், என் அருமையான பிள்ளைகளை நீ பார்ப்பாய். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ள பிள்ளைகளா இருங்க. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவர் மகிமைப்படுத்துங்க.
நீ எதற்காக கண்ணீர் விட்டாய் அது இன்னைக்கே மாறப்போகுது. இன்னைக்கே மாறப்போகுது. அந்த காரியம் வீழ்ச்சி அடைய போகுது. அந்த காரியத்தை நீ ஜெயம் பெற போகிறாய். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக வழக்காடு. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது யார் உனக்கு விரோதமா எழும்ப முடியும்? யார் உன் மேலே கையை போட முடியும்? கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுறார். கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான வார்த்தை தான் இது. நீ கண்ணீர் வடித்தல்லையா? இரவும் பகல கண்ணீர் வடிச்சியே. நீங்க கர்த்தர் உன்னோடு தான் பேசுறா, உன் கூட தான் பேசுறா. உனக்கான வார்த்தை தான் இது. எத்தனையோ பேர் இந்த பூமியில கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் கர்த்தருடைய சமூகத்துல வடிக்கிறாங்க. ஒரு சில பேர் அவரை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. சில பேர் அவங்க அழுகிற சத்தம் ஏசப்பாவை திரும்பி பார்க்க வைக்குது. ஏசப்பாவை நிக்க வைக்குது. ஏசப்பாவுடைய கண்கள் அவங்களுக்கு கடாட்சத்தை காண வைக்குது. அந்த சத்தம் உனக்கான சத்தம் தான். நீ அழுததையும் அப்படிதான் அவர் பார்க்கிறார். அன்னைக்கு ஆகார் அழுதது போல கர்த்தர் அந்த இடத்திலேயே உன் சத்தத்தை கேட்கிறான். ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. ஒப்பு கொடுப்போம். அன்பு தேவ பிள்ளை, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு பதில் கொடுத்து விட்டீங்கப்பா. பதில் கொடுத்துட்டீங்க. எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டீங்க. நன்றி ராஜா. என் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை செய்துட்டீங்களே, நன்றி ராஜா. என் தீர்ப்பு திருத்தப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆயுசு காரியங்களை திருத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். என் பத்திரத்தை மாத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கையால அதை திரும்ப மாற்றினீரே, ஸ்தோத்திரம். முடிஞ்சதுதான், அழிஞ்சதான் சொன்னாங்க, ஒண்ணு இல்லாம போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் என் ஏசப்பாவால எல்லாமே மாற்ற முடியும். செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். செத்து போன எசேக்கியாவுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். என் ஏசப்பாவால முடியும். செத்து போன உன் நம்பிக்கை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். செத்து போன உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எல்லாவற்றையும் செய்வா. நீ இருக்கிற இடத்துல உயர்த்தப்படுவா. எந்த கண்களெல்லாம் உன்னை மட்டாக பாற்றதோ அதே இடத்துல உள்ள கண்கள் உன்னை உயர்த்தி பார்க்கும்படியாக கர்த்தர் செய்கிறா. உன்னை உயர்ந்த அலங்களில் உட்கார பண்ணுகிறவ இதோ உன்னோடு கூட இருக்கிறா. மற்றவங்க உன்னை இது வரைக்கும் பார்த்தது சாதாரணமா இருக்கலாம். வாடு மேய்க்கிறவன் தானே, இவன் சிறைச்சாலை கைதி தானே, அப்படிதான் எல்லாரும் பார்த்தாங்க தாவீதையும் யோசேப்பும். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மேய்க்கிறவனை ஏசப்பா பார்த்தது ராஜாவாக பார்த்தார். சிறைச்சாலை கைதியை அதிபதியாக பார்த்தவர். இன்னைக்கு அவர் மேலுடைய கண்கள் உன்னை அப்படிதான் பார்க்குது. உன்னை அதிபதியா தான் பார்க்கிறாரு, உன்னை ராஜாவா தான் பார்க்கிறாரு, உன்னை வல்லமையான ஊழியக்காரனா தான் பார்க்கிறாரு, உன்னை வல்லமையான தேவனுடைய மனுஷனா தான் பார்க்கிறாரு, செல்வ சீமானா தான் பார்க்கிறாரு, ஐஸ்வர்ய சம்பந்தனா தான் பார்க்கிறாரு. காரியங்கள் வாய்க்கும். Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Oh நன்றி ராஜா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். ஆமென் ஆமென். தப்பிச் செல்ல வழி செய்வான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தப்பிச் செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம் தேவ பிள்ளையே. கலங்கிடவே வேண்டாம். என் மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ கலங்காதே. ஓ thank you Jesus. ஆமென். Amen.
நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். ஆமென். நான் நல்ல போராட்டம் போராடுவேன், என் விசுவாசத்தை காத்து கொள்வேன். ஆமென், ஆமென், ஆமென். நீதியின் நமக்கு உண்டு, எனக்கு உண்டு ஏசப்பா. என் ஏசப்பா வரும்போது தருவா, என் ஏசப்பா நிச்சயம் சூழ்நிலை மாற்றுவா. ஓ, நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியாக, 1000 மடங்கு பெருகும்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுகிறார், என் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். என் மகனே, ஆமென், ஆமென், ஆமென். வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு, சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற உன் போராட்டத்தை காட்டிலும், உன் வேதனையை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என் மகனே, உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளும் விடுதலை, பெற்றுக்கொள்ளும் விடுதலை. ரியாத்தர மனதா சபாக்கர தரிபி அந்தரபா. உனக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. name of the Lord Jesus. அக்கினி, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். இதோ உன்னை உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், பலப்படுத்துகிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம். ஓ, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா சாபங்களை முறிக்கிறது, எல்லா போராட்டங்களை முறிக்கிறது, சத்துருடைய சகல கலைகளை முறிக்கிறது. name of the Lord Jesus. ரியாத்தர மனதா ஷாகர தியாத்தர பலதியாத்தர மாக்கர. மகிமை, மகிமை, மகிமை. ஓ, thank you Jesus, thank you Jesus. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் உன் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் உன் வல்லமையை. இயேசுவின் நாமத்தினால இங்கே சத்துருவை மிதித்து போடு, இங்கே சத்துருவை மிதித்து போடு. இயேசுவின் நாமத்தினால. ஓ, ராதா சாராதியா தர மக்கர பரதியா தரபலா ரிபிஹோதர மனதா ஷபக்கர பரதியா. மகிமை. ஓ, thank you Jesus, 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 Jesus. இயேசுவின் நாமத்தினால மாறுது, மாறுது, சூழ்நிலை மாறுது. இயேசுவின் நாமத்தினால ஜெயம், ஜெயம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus, thank you Jesus. ஆமென், ஆமென். ஓ லார்ட், உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ராதா சரதியா தர மனதா. ஓ, அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றியதை விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா எகிப்தியனுடைய எல்லா கிரிகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். எல்லா பார்வோனுடைய கிரிகளை அழித்து போடுகிறார். எல்லா காரியங்களை அழித்து போடுகிறார். இதோ கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ பெரிய காரியங்களை காண்பார், நீ பெரிய காரியங்களை காண்பார். இதோ உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது, இப்பொழுது right now, right now. ஆமென். ஓ ராதா சரதியா தரமா. Thank you Jesus. ஆமென், ஆமென், ஆமென். ஓ, hallelujah. Thank you Jesus. ஓ, மகிமை, மகிமை, மகிமை. ஓ, thank you Lord. Thank you Jesus. ரியாத்தர மனதா ஷாக்கர தியாத்தரபா. யோதர மனதா ஷபக்கர பரதியா தர மனதா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ, ராதா சரதி அந்தரபா. மகிமை, 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 மகிமை. ஓ, நன்றி ராஜா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். நன்றி, நன்றி ராஜா.